நடிகை கீர்த்தி சுரேஷோட திருமணம் டிசம்பர் 12ஆம் தேதி கோவாவில் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து நடைபெற்றுச்சு. அங்கே வந்து 2 விதமாக நடந்துச்சு. இந்து முறைப்படி முதல் திருமணம், அதுக்கப்புறம் கிறிஸ்டின் முறைப்படி நடந்துச்சு. அதுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் ஆயிருக்கு. ஸோ அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷே வந்து அவங்களோட சோசியல் மீடியாவில் முதல்ல இந்து முறைப்படி நடந்த அந்த திருமண ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டின் முறைப்படி நடந்த அந்த திருமண ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக விஜய், திரிஷா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விமானத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கதைகளை வந்து இங்கே சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க. சில தவறான விஷயங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சக நடிகையோட திருமண நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறதுல இவங்க வந்து பலவிதமா கூவிட்டு கிடந்தாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு அந்த போட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் மாப்பிள்ளையோட இருக்கிற அந்த போட்டோ வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திரிஷா கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களோட போட்டோ ஒன்று கூட வரல. டிடி கலந்துக்கிட்டாங்க, அவங்களோட போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. அதே மாதிரி விஜயோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சஞ்சீவி அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட அந்த ஃபேமிலியோட போயிட்டு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மேரேஜில் கலந்துக்கிட்ட அந்த போட்டோஸ் வந்திருக்கு. ஜெகதீஷ் அந்த ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் வந்து கலந்துக்கிட்ட போட்டோஸ்லாம் வந்திருக்கு. ஸோ கீர்த்தி சுரேஷோட திருமணம் கோலாகலமாக நடந்து முடிஞ்சு இப்போ வந்து திரைப்படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மாசா வந்து கலந்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் க்யூட்டாக இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.